வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் இன்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க. சரியா? நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜென்ரலா மெடிக்கல் செக்அப் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? என்ன மாதிரியான செக்அப்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு டயபெட்டிஸ் அண்ட் தென் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் தென் நமக்கு இந்த இஎன்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இயர், நோஸ், டங் இந்த மாதிரியான செக்கப்ஸ் எல்லாமே வந்து பண்ண போறாங்க. சரியா? பொது மருத்துவ பரிசோதனைகளுக்காக மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழ மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஓகே. மருத்துவ முகாம்கள் வந்து போடுவாங்க. இந்த மருத்துவ முகாம்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள்ல இந்த மருத்துவ முகாம்கள் வந்து நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? சனிக்கிழமைகள்ல. ஸோ சனிக்கிழமைகள்ல நம்ம அந்த மருத்துவ முகாம்களுக்கு போய் நமக்கு வேணுங்கிற சிகிச்சைகளை வந்து பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா, நமக்கு 17 விதமான சர்வீசஸ் மெடிக்கல் சர்வீசஸ வந்து ஆஃபர் பண்ண போறாங்க. 1256 ஹெல்த் கேம்ப் வந்து ஆர்கனைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. சரியா? அதான் முதல் செய்தியில வந்து பார்க்குறோம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாடு பேஜ்ல இன்னொரு முக்கியமான நியூஸ் இருந்துச்சு. என்னன்னா, ஸ்டாலின் லேஸ் ஃபவுண்டேஷன் ஃபார் மினி டைடல் பார்க் இன் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது திருவண்ணாமலையில ஒரு மினி டைடல் பார்க் அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. நமக்கு டைடல் பார்க் அப்படிங்கிறது தெரியும். எப்போ வந்துச்சுன்னா 2000ஆம் ஆண்டுல நமக்கு டைடல் பார்க் அப்படிங்கிறத உருவாக்கப்பட்டிருக்கும். சரியா? அதுக்கப்புறமா மினி டைடல் பார்க் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 2024ல எங்க வந்திருக்கும்னா விழுப்புரம்ல வந்து வந்திருக்கும். ஓகே. விழுப்புரம்ல மினி டைடல் பார்க் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ இப்ப அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சேலம், தூத்துக்குடி இந்த மாதிரி பல பகுதிகள்ல மினி டைடல் பார்க்குகளுக்கான அடிக்கல் நாட்டும் விழா அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கு. இப்ப எங்க நடந்திருக்கு அப்படின்னா, திருவண்ணாமலையில் நடந்திருக்கு. இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க் எங்க வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எங்க வந்திருக்கும் அப்படின்னா விழுப்புரத்துல. எதுக்காக இந்த மினி டைடல் பார்க்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பேலன்ஸ்டு குரோத்த கொண்டு வரணும். டயர் 2, டயர் 3 சிட்டீஸ்ல நமக்கு டெவலப்மெண்ட்ட கொண்டு வரணும். ஐடி டெவலப்மெண்ட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத வந்து பண்றாங்க. சரியா? ஸோ வேற என்ன இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இத மினி டைடல் பார்க்ன்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா இதோட அஃபிஷியல் நேம் என்னன்னா, டைடல் நியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த தேசிய திரைப்பட விருதுகள் அப்படிங்கிறத குடுத்திருந்தாங்க. ஸோ ஷாருக் கான் ஜவான் படத்துக்காக, விக்ரம் மாசேக்கு வந்து 12த் ஃபெயில் படத்துக்காக குடுத்திருந்தாங்க. தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ், எம்.ஆர். பாஸ்கர் போன்ற நடிகர்கள், இசையமைப்பாளர்கள்லாம் வந்து விருதுகள வாங்கியிருக்காங்க. ஸோ என்னென்ன விருதுகள் யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்றதை பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இஸ்ரோ கியரிங் அப் ஃபார் நெக்ஸ்ட் யுஎஸ் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது யுஎஸோட இன்னொரு சேட்டலைட்ட நம்ம அனுப்ப போறோம். சரிங்களா? ஸோ அந்த சேட்டலைட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ளூபேர்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. கம்யூனிகேஷன் சேட்டலைட். அதோட பேர் வந்து என்னன்னா, ப்ளூபேர்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட். அத டெவலப் பண்ணது யாருன்னா, ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் வந்து இந்த ப்ளூபேர்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட்ட வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சேட்டலைட்ட நம்ம தான் அனுப்ப போறோம். விண்ணுக்கு அனுப்ப போற பொறுப்பு யாருக்குன்னா, நமக்கு தான் இருக்கு. ஸோ அந்த ப்ளூபேர்ட் சேட்டலைட்ட வந்து எங்கிருந்து லான்ச் பண்ண போறோம் அப்படின்னா, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து லான்ச் பண்ண போறோம். ஓகேவா? ப்ளூபேர்ட் சேட்டலைட்ஸ் வந்து கம்யூனிகேஷன் சேட்டலைட்ட சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து லான்ச் பண்ண போறோம். என்ன லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, LVM-3. LVM அப்படின்னா லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 மூலியமா நம்ம இத அனுப்ப போறோம். ஏன்னா இந்த சேட்டலைட் வந்து கிட்டத்தட்ட 6500 கிலோ இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட். ஸோ இந்த மாரி அதிக எடை கொண்ட சேட்டலைட்ட நம்ம அனுப்பணும்னா, அதுக்கு நம்ம GSLV மார்க் 3 அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ LVM-3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேட்டலைட்ட தான் நம்மளால லான்ச் பண்ண முடியும். சரியா? அதான் குடுத்துருக்காங்க. ஸோ மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய செய்தித்தாள்ல முக்கியமான செய்திகள் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.